இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காளான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கப் முட்டைகோஸ் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போது இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்க ட்ரை காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து முடிஞ்சது. அவ்வளோதான், காளான் ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.